இருக்கிறதுலையே வேகமான ட்ரெயின்ஸ்னா அது புல்லட் ட்ரெயின்ஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் புல்லட் ட்ரெயினை விட வேகமானது தான் மேக்லோ ட்ரெயின். புல்லட் ட்ரெயின் ஆனது அதனுடைய ஏரோடைனமிக்ஸ் வடிவத்தாலையும் அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மோட்டர்ஸாலையும் மிக வேகமாக இயங்குது. புல்லட் ட்ரெயின்ஸ் ஆனது சராசரியா 300 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடியது. இந்த வலிமை மிக்க புல்லட் ட்ரெயின்ஸை விட வேகமான ஒரு ட்ரெயினாக உருவானது தான் மேக்லோ ட்ரெயின். மேக்லோ ட்ரெயின் ஆனது ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த மேக்லோ ட்ரெயின் ஆனது புல்லட் ட்ரெயினை விட 2 மடங்கு வேகமாக போகக்கூடியது. இதனுடைய சராசரி வேகமே 450 கிலோமீட்டருக்கு மேல. இதுக்கு எதுக்கு மேக்லோ ட்ரெயின் பேர் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிற பெயருடைய சுருக்கமாக தான் மேக்லோ ட்ரெயினுக்கு பேரே வந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க காந்த புலத்தால் இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் சொல்லலாம். நம்ம சின்ன வயசுல சட்ட காந்தம் பத்தி படிச்சிருப்போம். அதுல காந்தத்தின் எதிரெதிர் முனைகள் இருக்கும், ஒரே முனைகள் ஈர்க்காது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது நார்த்தும் ஈர்த்துக்காது. ஆனால் நார்த்தையும் சவுத்தையும் நீங்கள் நேரெதிர வச்சிங்கன்னா அது ரெண்டுமே ஈர்த்துக்கும். இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த மேக்லோ ட்ரெயின் ஆனது இயங்குது. இந்த மேக்லோ ட்ரெயினுக்கு கீழே சூப்பர் கண்டக்டிங் எலக்ட்ரானிக் மேக்னெட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த மேக்னெட் ஆனது ப்ரொபல்ஷன், லெவிடேஷன், கைடன்ஸ் அப்படிங்கிற 3 அடிப்படை கோட்பாடுகளை பின்பற்றி ட்ரெயின் மூவ் ஆவதற்கான உந்து விசையை கொடுத்து ட்ரெயினை மூவ் ஆக வைக்குது. இதன் மூலமாக தான் இந்த ட்ரெயின் ஆனது 450 கிலோமீட்டருக்கும் மேலே வேகமாக பயணிக்குது. இந்த வகை மேக்லோ ட்ரெயின் ஆனது அதிகமாக ஜப்பானியர்களால் பயன்படுத்தப்படுது. சீனாவிலும் இந்த மேக்லோ ட்ரெயின் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சீனாவின் சாங்காய் மேக்லோ அப்படிங்கிற மேக்லோ ட்ரெயின் தான் உலகத்திலேயே மிக வேகமான ட்ரெயின்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கு. சாங்காய் மேக்லோவானது 460 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ட்ரெயினாக கருதப்படுது. சரி, ஓகே மக்களே, இந்த மேக்லோ ட்ரெயினில் நீங்கள் போக ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.